புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். மத்தியில் பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்றதில் இருந்து அட்டவணை இனத்தவர் சமுதாயத்தின் பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் ஏற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களின் உரிமையை கல்வியால் மட்டுமே பாதுகாக்க முடியும் என அண்ணல் அம்பேத்கர் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய சமுதாயத்தில் கீழ்நிலையில் உள்ளவர்களின் பிள்ளைகள் தரமாக கல்வி பயில வேண்டும் என மத்திய அரசுக்கு கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது. இந்த சட்டத்தின்படி நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் ஏழை எளிய மாணவர்களின் பிள்ளைகள் தரமான கல்வி பயில 25% மாணவர்களுக்கு கட்டணமில்லா இலவச கல்வியை வழங்க வேண்டும். இதற்காக கட்டணத்தை மத்திய மாநில அரசுகள் ஒதுக்கும். புதுச்சேரியில் அட்டை மாநிலமான தமிழகத்தில் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சியிலும் அதனைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் அதிமுக ஆட்சியிலும் கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து தரமான தனியார் பள்ளிகளிலும் 25% ஏழை மாணவர்கள் இலவச கல்வி பெறுகின்றனர். மத்திய ஆட்சி நடத்தும் பாஜகவின் கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அரசின் கல்வி உரிமை சட்டத்தை இங்கு அமல்படுத்தாது வியப்பாக உள்ளது. தற்போது தனியார் பள்ளிகளில் அட்டவணையின பிள்ளைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படுவதை தவிர்த்து மேலும் 25% பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படும். இதில் ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய பிரிவின் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கி எதிர்காலத்தில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். இன்று வரை தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தாத கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். இதற்கு மேலும் புதுச்சேரி ஏழை எளிய மாணவர்களின் இலவச கல்வி பயிலும் உரிமைகள் பறிக்கப்படாமல் இத்திட்டத்தை செயல்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து பாடங்களிலும் 25% உள்ஒதுக்கீட்டை புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்படி வழங்க வேண்டும். கடந்த 20 ஆண்டு காலமாக சில குறிப்பிட்ட பாடங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் 25% புதுச்சேரி மாணவர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை பெற துணைநிலை ஆளுநர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காதது வருத்தமளிக்கிறது. கூடிய விஷயமாகும். இந்த புதுச்சேரி மாணவர்களுடைய உரிமையை பெற்றுத்தர வேண்டியது துணைநிலை ஆளுநருடைய தலையாய கடமையாகும். இது சம்பந்தமாக புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் மத்திய அரசு அனுமதி அளித்தால் 25% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனுமதியை பெற வேண்டியது பல்கலைக்கழக துணைவேந்தரின் பொறுப்பாகும். நாடு முழுவதும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் குறைந்தபட்சம் 50% இடஒதுக்கீடு மாநில ஒதுக்கீடாக வழங்க வேண்டும் என மத்திய பாஜக அரசு முடிவெடுத்து தேசிய மருத்துவ கவுன்சில் மூலம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே அரசாணை வெளியிட்டது. புதுச்சேரியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசானது மத்திய அரசின் அந்த அறிவிப்பை கூட செயல்படுத்த முன்வராதது மத்திய பாஜக அரசுக்கு நேர் எதிரான செயல்பாடாக உள்ளது. இதிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் இணைந்து இந்த கல்வியாண்டில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை அரசின் இடஒதுக்கீட்டாக வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில கழக துணை செயலாளர்கள் நாகமணி, கிருஷ்ணமூர்த்தி, மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன், மாநில மீனவரணி செயலாளர் ஞானவேல் ஆகியோர் உடனிருந்தனர்.